ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம ஃபேஸ் பேக்கில் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்ற ஐட்டத்தை. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கருஞ்சீரகத்தோட மருத்துவ குணம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா கோரைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆவாரம்பூ, வெற்றிவேர், அதுக்கப்புறம் கார்போக அரிசி, அப்புறமேட்டு பூழாங்கிழங்கு, பச்சை பயிர், வேப்ப இலைங்க, அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகிழம்பூ, அப்புறம் ரோஜாப்பூ இதழ், அதுக்கப்புறம் பூங்கக்காய். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்தில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாதுங்க. நுரைக்காக நம்ம முன்னோருங்க யூஸ் பண்ணது, தலைக்காகட்டும் ஸ்கின்னுக்காகட்டும் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஏமான்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்ல அழகு கலர் கொடுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம்பூ, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கடலைப்பருப்பு, அப்புறம் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மறிக்கொழுந்து. ஸோ இவ்வளோ மூலிகை ஐட்டமும் கலந்து தான் நம்ம ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணுறோங்க. இதில் எந்த துளியும் கெமிக்கல்ஸ் கிடையாது, அத்தனையுமே பொக்கிஷம். இது அத்தனையுமே நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம அழகையோ ஸ்கின்னையோ ஹேரையோ உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்காகவும் கடவுள் நமக்காக படைக்கப்பட்ட இயற்கையாக கிடைக்கிற பொக்கிஷங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 3 மாதம் குழந்தையிலேருந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க கண்டினியூவாக அப்படின்னாக்கா நீங்களே பார்ப்பீங்க இதோட மருத்துவ குணமும் இதோட மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ.